கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாமும் கூட யார் அந்தி கிறிஸ்து, யார் கள்ள தீர்க்கதரிசி என்பதை பகுத்து ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமாகும். இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, எவன் ஒருவன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் அவரை நிராகரித்து கொண்டு நானும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று கள்ள உபதேசங்களையும் பொய் தீர்க்க தரிசனங்களையும் கூறிக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்து வருகிறானோ அவனே கள்ள தீர்க்கதரிசியும் அவனே அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். அவன் தேவ ஆவியினால் உண்டான ஊழியக்காரன் அல்ல, அவன் மாம்ச ஆவியினால் பிசாசினுடைய தூண்டுதலினால் ஊழியக்காரன் என்று பொய் சொல்லி திரிகிற சாத்தானுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். எவன் ஒருவன் தான் ஊழியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு வசனத்துக்கு புறம்பே, கிறிஸ்துவுக்கு புறம்பே, கிறிஸ்துவின் வசனங்களுக்கும் சத்தியங்களுக்கும் புறம்பே போதித்து வருகிறானோ அவனே கள்ள தீர்க்கதரிசியும் அவனே வஞ்சிக்கிற அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் மூலம் நாமும் கூட பகுத்தறிதலின் ஆவியை இயேசுவினிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.